பிரச்சனை பலியாவதற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது தந்தை வலியுறுத்தியுள்ளார். யாருமே இல்லைங்க, யாருமே இல்லைங்க, அவ்வளவு ஆசைப்பட்டாங்க. அது ஒரே தடவை என் புள்ள அனுபவிச்ச மாதிரி அனுபவிக்கணுங்க. அதே ஆசிட்டு அவனுக்கு ஊத்துங்க, அவன் புள்ளாவே ஊத்துங்க. என் புள்ள ஆத்மா சாந்தி அடையணும்னா அது அவனுக்கு செய்யணும். அதுதான் எனக்கு வேணும். தூக்கு தண்டனை கிடையாது, ஒரு நிமிஷம் செத்துருவான். இதே மாதிரி என் புள்ள 3 மாசம் அனுபவிச்சாங்க. ராத்திரி வரைக்கும் என் புள்ள அவசரப்பட்டாங்க. ராத்திரி வரைக்கும் எப்பா டாடி என்ன காப்பாத்துருங்க டாடி நான் சொன்னேன். டாடி என்ன காப்பாத்துருங்க, நான் நல்லபடியா வந்துருவேன், என்ன காப்பாத்துங்க தான் சொன்னேன். என்ன காப்பாத்துருங்க டாடி, விட்டுறாதீங்க டாடி சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னா. டாடி நான் பட்ட கஷ்டம் அவன் படணும் டாடி, அவனை விட்டுறாதீங்க டாடி, அவனெல்லாம் வேற எந்த தண்ணி கொடுக்கூடாது. இதே மாதிரி அவனை ஊத்துங்க, அவன் பாடணும். அப்பதான் இப்போ எல்லா ஜனங்களுக்கு தெரியும், உலகம் உள்ள தெரியணும் அப்படின்னு அமைச்சர் சொன்னாங்க. மத்திய அமைச்சர் கிடையாது ஒண்ணு சொன்னதுதான். அது மாதிரிதான் செய்யணும், வேற எதுவுமே செய்யக்கூடாது. வேற எந்த தண்டனையும் கிடையாது. இந்த ஒரே தண்டனை தாங்க, வேற எந்த தண்டனையும் அவனுக்கு வேணாம். மற்றபடி எதுவுமே கொடுக்க கூடாது. இந்த ஒண்ணு தான் அவனுக்கு இதே ஆசிரியர் தான் ஊத்தணும். இதே மாதிரி ஆசிரியர் ஊத்து தான் அவனை கொலை பண்ணணும். ஆசிட் வீச்சு பாதிப்புக்கு உள்ளான வினோதினியின் தந்தை சற்று முன் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார். அதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து வினோதினியின் மறைவுக்கு காரணமான அமிலவீச்சு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவரின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஆசிட் வீச்சுல 3-4 பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த 3-4 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணல, ஒருத்தனை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணி மத்தவங்க விட்னஸ் சேர்த்திருக்காங்க. மத்தவங்க விட்னஸ் சேர்த்துட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தான் சொல்லி எங்களுக்கு தகவல் வருது. அது என்னன்னு உண்மை எங்களுக்கு தெரியாது. ஆனா மத்த 3 பேருமே தகவல் கொண்டு வரவே இல்லை. இந்த குற்றப்பத்திரிகையில கொண்டு வரவே இல்லை. குற்றப்பத்திரிகையில வெறும் நகல் மட்டும் தான் வந்திருக்கிறத என்ன சொல்லிட்டாங்க, ஒரு விட்னஸ் சேர்த்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. இது எந்த விதத்துல உண்மைன்னு தெரியாது. அவனை வந்து வாங்கின இடத்துல போட்டோல கை காமிச்சோம், அவன் வாங்கின இடத்துல எத்தனை லிட்டர் வாங்கினு காமிச்சோம், அவன் எப்படிப்பட்டவன் கூட காமிக்கல, எந்த முகமும் காமிக்க விட்னஸ் இன்னை வரைக்கும் அங்கிருந்து எங்களுக்கு எந்த தகவல் இல்ல. குற்றப்பத்திரிகை தாக்கலோட மகள் கூட எங்களுக்கு கிடைக்கல. ஆனா எங்க பொண்ணையே பார்த்துட்டு இப்ப பொண்ணை இழந்துட்டு நிக்கிறோம். இந்த குற்றத்துக்கு எங்க பொண்ணோட வாக்குமூலப்படியே நாங்க சில மீடியால கொடுத்திருக்கோம். அந்த பொண்ணோட வாக்குமூலப்படியே இதே மாதிரியான இப்ப என் பொண்ணுக்கு ஏற்பட்ட 3 மாதத்தான தண்டனையும் அவனுக்கு அதே மாதிரி ஊத்தி அவனை கொளுத்தணும் சார். உதவி செய்யலன்னு சொல்ல மாட்டேன். நம்ம பாண்டிச்சேரி அரசாங்கம் ரங்கசாமி அவங்க 2 லட்சம் கொடுத்தாங்க. மத்திய அரசுல இருந்து நாராயணசாமி அவங்க அங்க பேசி மத்திய பிரதமர் நிவாரண அவங்க 3 லட்சம் கொடுத்தாங்க. இதை விட அதிகமான பொதுமக்கள் கட்டணம் இவ்வளவு நிதி வந்திருக்கு. அத்தனை நிதி வச்சு அந்த சிகிச்சை பண்ணோம். ஆனா அவ்வளவும் பயன் இல்லாம போயிடுச்சுங்க. அவன் நினைச்சது சாதிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவன் என்ன நினைச்சான், எங்க குடும்பத்தையே வேற இருக்க நினைச்சான். அதே மாதிரி என் பிள்ளை 22 வயசு பொண்ணு பிடெக் படிச்ச பொண்ணு வாக்கு வேற எடுத்து போட்டானே. இப்ப நாங்க வெறும் உடலை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? எவ்வளவு பேரோட பிரார்த்தனை சார். கோடான கோடி மக்கள் வெளிநாட்டுல இருக்க தமிழ் எவ்வளவு பேர் உதவி பண்ணாங்க சார், எவ்வளவு பிரார்த்தனை பண்ணாங்க, எல்லாமே வீணா போச்சு.